Hi guys, இது Cellcare Infotech, நான் இக்பால். இப்போ என் கையில் இருக்கிற மொபைல் POCO M3 டெட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனே ஆகலை. இது இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்களாக்கும் ஆட்டோ இடிஎல் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட்டோ இடிஎல் போர்ட்டு 900 போர்ட் வந்து டிடெக்ட் ஆகுது. ஓகே, QLoader 9008 போர்ட் வந்து டிடெக்ட் ஆகிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய யூஎஸ்பி சார்ஜர் ரீடிங்கையும் இதோடைய டிசி மிஷின் ரீடிங்கையும் வச்சு இதோடைய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யூஎஸ்பி சார்ஜரோட ரீடிங்கை பார்க்கலாம், என்ன காட்டுது அப்படின்ட்டு. யூஎஸ்பி சார்ஜரில் வந்து 0.01 மில்லிஆம்ஸ் எடுத்து அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. இப்போ நம்ம வந்து டிசி மிஷினுடைய ரீடிங்கை பார்க்கலாம், அது என்ன காட்டுது அப்படின்ட்டு. டிசி மிஷின் கேபிள் எடுத்து இப்போ நம்ம மாட்டிடுறோம் டிசி மிஷின் கேபிளை. ஓகே, இப்போ வந்து பவர் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 96 போய் அப்படியே வந்து ஸ்டக் ஆகிடுது. நான் கையை எடுத்துட்டேன், 96 வந்து ஸ்டக் ஆகிடுது. இப்போ மறுபடியும் 112 மில்லிஆம்ஸுக்கு போகுது. ஸோ இது எதனால் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போர்னியோவை ஓப்பன் பண்ணியாச்சு. போர்னியோவில் வந்து POCO M3 ஸ்கீமேட்டிக்கையும் POCO M3 லே அவுட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பேக் சைடு நான் காமிச்ச ஏபிடி ஐசி வந்து இந்த சீல்டு தான் அது. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஏபிடி ஐசி இருக்குது. அதே மாதிரி ஒரு காயிலு, அதுக்கப்புறம் வந்து 4 கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ இதில் ஏன் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து இந்த U3801ங்கிறது தான் இந்த ஐசி. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கீமேட்டிக்கில் போய் அதை பேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த ஐசியோடைய லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த ஏபிடி ஐசி. ஸோ பார்த்தீங்கன்னாக்க தெரியும், இதில் வந்து VPH பவர் வந்து 3.7லேருந்து 4.2 வோல்ட்டு இந்த ஐசிக்கு வந்து வரும். VDD விபேட்டு அதிலிருந்து வோல்டேஜ் ஸ்விட்சிங் ஆகி, ஸோ வோல்டேஜ் வந்து VPA APT அதாவது 4GPAக்கு வந்து சப்ளை வந்து போகும். ஸோ 4GPAக்கு எவ்வளோ சப்ளை போகும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 வோல்ட்லேருந்து 1.3 1.4 1.5 அதுக்கு நெட்வொர்க்குக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து சப்ளை வந்து இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது இந்த 2ஆம் நம்பர் பின்னும் 3ஆம் நம்பர் பின்லேயும் வந்து சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக்கு, இது வந்து சிபியூலேருந்து கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டரு L9A பின்லேருந்து 1.8 வோல்ட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டரு சப்ளை வந்து பாஸ் ஆகுது. அதே மாதிரி அதுக்கு வந்து ஃபில்டர் கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க கிரவுண்டோட கனெக்ட் பண்ணி. ஸோ நிறைய பேர் பார்த்தா என்ன பண்ணுறாங்க, இந்த சீல்டை ஓப்பன் பண்ணி இந்த கெப்பாசிட்டரையும் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. இந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது ரிமூவ் பண்ணால் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உண்மையான ஃபேக்ட் அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஏபிடி ஐசியோடைய இந்த சீல்டு இருக்குதுல்ல, இது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்ப்பீங்க. இந்த சீல்டை நான் ஓப்பன் பண்ணி எடுத்துடுறேன். நான் எதுவுமே ஒர்க்கே பண்ண மாட்டேன். இந்த சீல்டை நான் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே மொபைல் ஆன் ஆயிரும். 100% மொபைல் ஆன் ஆயிரும். ஏன்னு கேட்டால் இந்த ஏபிடி ஐசி வந்து ட்ரை ஆகிறதுனால தான் இந்த ஃபால்ட் வரும். இது ட்ரை ஆகிறதுனால எப்படி வந்து நீங்கள் குவால்காம் போர்ட்லாம் எடுக்குது, எப்படி வோல்டேஜ் ஸ்டக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்களாக்கும், இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் 1.8 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா செக்ஷனுக்கும் போகும். ஸோ இந்த ஐசியில் வந்து ப்ராப்ளம் வர்றதுனால மற்ற செக்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து ஃபால்ட் ஆகுது. ஸோ இந்த 1.8 வோல்ட்டுங்கிறது வோல்டேஜ் ரெகுலேட்டருங்கிறது மொபைலோடைய எல்லா சர்க்கியூட்ஸ்க்குமே போகும், எல்லா செக்ஷனுக்குமே போகும். ஸோ இந்த ஐசி இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுனால அந்த வோல்டேஜினால் வர்ற இஷ்யூ தான் ஆட்டோ இடிஎல் போர்ட்டு வந்து எடுக்கிறது. அதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டக்காகி நிற்கிறது. அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜில் ஆம்பியர் வந்து டிசி மிஷின்லையும் யூஎஸ்பி சார்ஜர்லையும் வந்து ஸ்டக்காகி நிற்கிறது. ஸோ இந்த ஐசியை வந்து நம்ம சேஞ்சும் பண்ணலாம், ரீபாலும் பண்ணலாம். இல்லாக்கட்டி லைட்டாக ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி விட்டாலும் இது வந்து செட் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால இதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணி ஷேக் பண்ணி விட்டாலே வந்து 100% செட் ஆயிரும். ஃப்யூச்சரில் இந்த ஃபால்ட் வந்துச்சாக்க இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த சர்க்கியூட் வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பைபாஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம போக தேவையில்லை.
ஸோ இந்த ஐசி ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி இல்லாட்டி வேறு நியூ ஐசி போட்டாலே இந்த ஃபால்ட் வந்து 100% சால்வ் ஆயிரும். ஓகே கழட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்களாக்கும் பூஸ்ட் காயிலும் சேர்ந்து இதாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை சரி பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து சீல்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து அந்த இது ஷேக் ஆயிடுச்சு சீல்டை ரிமூவ் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து நம்ம கெப்பாசிட்டரையும் வந்து எடுத்துகிட்டு திரும்ப வச்சாச்சு. ஸோ இந்த ஹீட்டே போதும் அந்த மொபைல் ஆன் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ மொபைல் வந்து ஆன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் ஹீட் போனதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த கூலிங் ஃபேனை வச்சு இதுக்கு வந்து இந்த ஹீட்டை போக வைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மொபைல் வந்து ஆன் ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் உள்ள அந்த பிரச்சனையே. இதுதான் மெயின் பிரச்சனையே, ஏபிடிஐசி தான். ஸோ இப்போ போர்டு கொஞ்சம் கூல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மதர் போர்டை கலட்டியாச்சு. கேமராவை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ போர்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சின்ன ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஃபால்ட் உள்ள மொபைல் இருந்துச்சாக்கும், போக்கோ X3 X2 எனி மொபைல் இது மாதிரி CPU கம்ப்ளைண்ட், ஐசி கம்ப்ளைண்ட்டு, சிப் லெவல் ஒர்க் இருந்தால் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் வந்து பண்ணித்தரேன். ஸோ நல்லா கூல் ஆயிடுச்சு போர்டு. ஸோ இப்போ நம்ம வந்து போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் மொபைல் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. ஸோ போட்டுடலாம். மாட்டியாச்சு. அதே மாதிரி வந்து பேட்டரி கண்ட்ரையும் மாட்டிட்டு இப்போ வந்து சார்ஜிங் கேபிள் எடுத்து மாட்டி பார்க்கலாம் என்ன கண்டிஷன் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்பி சார்ஜரில் வந்து 0.5 மில்லியாம்ஸ் வந்து எடுக்குது. ஸோ மொபைல் ஆன் ஆகிருந்தான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், பேட்டரி வந்து சுத்தமாக ட்ரைனாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் மொபைல் வந்து ஆன் ஆகுதா அப்படின்ட்டு. இன்னும் ஆன் ஆகல, பேட்ரி வந்து ஃபுல்லாக ட்ரைனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு.